நமஸ்காரம். இன்றைய பதிவில் நான் பரதநாட்டியத்தில் ஹஸ்தங்கள் பெரும் முக்கியத்துவத்தை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன். அதாவது பரதநாட்டியத்தில் நாங்கள் பாவிக்கின்ற முத்திரைகள் எவ்வாறு பிரயோசனமாக இருக்கின்றது என்பது பற்றிய விளக்கத்தை சொல்ல இதில் வந்திருக்கின்றேன். அதன் விளக்கத்தை பார்க்கலாம். பரதநாட்டியத்தில் ஹஸ்தங்கள் என்பது பாரம்பரியமாக பேணப்பட்டுள்ள கை அசைவுகளாகும். இதனை பயன்படுத்தி ஒரு கருத்தையோ அல்லது அபிநயத்தையோ வெளிப்படுத்தலாம் என நினைத்தார்கள். இதன் காரணமாகவே ஹஸ்தம் பாவனையில் வந்தது என கூறுவர். இஹஸ்தங்கள் அல்லது முத்திரைகள் என அழைக்கப்படும் இவை அபிநய பகுதிகளுக்கு மாத்திரமல்லாமல் நிறுத்த பகுதியில் அடங்கும் அடவுகளை உருவாக்குவதிலும் பெரும் பங்கு வகிக்கின்றன. அதாவது நிறுத்த பகுதிகளில் ஹஸ்தங்களை பிரயோகிப்பது அழகுக்காகவும் வெறும் மோடிக்காகவும் ஆகும். ஆனால் நிறுத்திய பகுதியில் இக்கஸ்தங்கள் கருத்தை புலப்படுத்துவதற்காகவே பயன்படுத்தப்படுகின்றது. இக்கஸ்தங்கள் கையில் உள்ள விரல்களின் நிலை மாற்றத்தால் உருவாகின்றன. பரத முனிவரால் தோற்றுவிக்கப்பட்ட பரதநாட்டியமானது அலாரிப்பு, யதீஸ்வரம், சப்தம், வர்ணம், பதம், கீர்த்தனை, யாவளி, தில்லானா போன்ற பல்வேறுபட்ட உருப்படிகளை தன்னகத்தே கொண்டுள்ளது. இவ்வாறு காணப்படும் உருப்படிகளின் பல்வேறு அம்சங்கள் முக்கியத்துவப்படுத்தப்படுகின்றன. அதாவது ஹஸ்தங்கள், பேதங்கள், அடவுகள், தீர்மானங்கள் என்பனவாகும். அந்த வகையில் ஹஸ்தங்களின் முக்கியத்துவத்தை நாம் நோக்கலாம். நாட்டியத்தின் புராண வரலாற்றின்படி பரத முனிவரால் கூறப்பட்ட நாட்டிய கிரமத்தில் ஜதோ ஹஸ்த ததோ திருஷ்டிகி என்பதன் மூலம் ஹஸ்தங்களின் முக்கியத்துவம் பேசப்படுகின்றது. இவை இன்று வரையும் நடனத்தில் பிரயோகிக்கப்படுகின்றது. மேலும் நர்த்தகியின் ஒவ்வொரு அம்சத்தையும் அழகுபடுத்துவது ஹஸ்தங்களாகும். அவையாவன ஒற்றைக்கை முத்திரை, இரட்டைக்கை முத்திரை, தேவஹஸ்தம், பாந்தவிய ஹஸ்தம், தசவதாரம், ஜாதி ஹஸ்தம், நவக்கிர ஹஸ்தம் என பலவாறு ஹஸ்தங்கள் உள்ளன. இவற்றை விட இவற்றில் அடங்காத ஹஸ்தங்களான பிரலம்பம், பல்லிஹஸ்தம், வியாக்கிரஹஸ்தம், அர்த்தசூச்சி, சிரேஷ்ட காங்குலம் என்பனவும் உள்ளடங்கும். இஹஸ்தங்கள் நிறுத்தம், நிறுத்தியம் ஆகிய பிரிவுகளுக்குள்ளும் முக்கியம் பெறுகின்றது. அதாவது நிறுத்த பகுதியில் அழகுக்காகவும் மோடிக்காகவும், ஆனால் நிறுத்திய பகுதியில் கருத்தை புலப்படுத்தவும் உபயோகிக்கப்படுகின்றது. நாட்டியத்தின் ஒவ்வொரு உருப்படிகளிலும் நிச்சயமாக ஹஸ்தங்கள் பிரயோகிக்கப்படுவதை நாம் காண முடிகின்றது. அதாவது இஹஸ்தங்கள் நமஸ்காரத்தில் இருந்து ஆரம்பித்து தொடர்ந்து செய்யும் நடன உருப்படிகள் வரை இவை தமது பங்களிப்பை செய்கின்றது. மேலும் இவை நடனங்களுக்கு உதவுவது மட்டுமல்லாமல் நடன உருப்படிகளை அமைப்பதற்கும் ஹஸ்தங்கள் உதவுகின்றது. அத்துடன் ஒரு பதத்திலோ கீர்த்தனையிலோ இடம்பெறும் ஒவ்வொரு வரியிலும் உள்ள சொற்களுக்கும் கைவரிகளை போட்டால் சிக்கலான கையாக இருக்கும். இதனால் சில வகையான கையசைவுகளை, அதாவது ஹஸ்தங்களை குறைத்து தெளிவான கருத்தை புலப்படுத்துகின்ற ஹஸ்தங்களை அமைப்பது சிறந்ததாக இருக்கும். உதாரணமாக, நிறுத்த பகுதியை செய்யும் போது நாம் வெறுமனே நின்று செய்தால் எந்த ஒரு அழகும் வெளிப்படாது. இங்கு நாம் முத்திரைகளை பிரயோகிப்போமே, ஆனால் அதன் அழகுத்தன்மை வெளிப்படுவதை காணலாம். இதில் ஹஸ்தங்கள் எந்தவித கருத்தையும் வெளிப்படுத்தப்பட மாட்டாது. தெய்கத்தெகி என்ற அடவில் முத்திரைகள் அழகுக்காகவே பிரயோகிக்கப்படுகின்றது. அதன் மென்மைத்தன்மை அதன் மூலம் வெளிப்படுகின்றது. ஆனால் எந்தவித கருத்தையும் புலப்படுத்துவது அல்ல. ஆனால் நிறுத்திய உருப்படிகளை எடுத்துக்கொண்டால் பதம், கீர்த்தனை என்பவற்றில் வருகின்ற சஞ்சாரி பாவங்களில் இக்கஸ்தங்கள் தெளிவான கருத்தை புலப்படுத்துகின்றன. அதாவது பூப்பறித்தல் என்பதை காட்ட இடது கையில் அலபத்மமும் வலது கையில் கடகாமுகமும் பிடித்து அபிநயிக்கும் போது கருத்து புலப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஹஸ்தம் என்பது கருத்தாக அமைகின்ற அதே வேளை ஒரு செயலையோ எம்மால் விளக்க பயன்படுகின்றது. உதாரணமாக, வா என கூறுவதற்கு மிருகசீஷ முத்திரையை பயன்படுத்தினால் சாதாரணமாக எல்லோராலும் புரியக்கூடியதாக இருக்கும். இவை மட்டுமன்றி வர்ணம், பதம், கீர்த்தனை போன்றவற்றில் வருகின்ற பகுதிகளிலும் பாவங்களை வெளிப்படுத்த ஹஸ்தங்கள் உதவுகின்றது. உதாரணமாக, மனக்கசிவையோ மனவேதனையோ வெளிக்காட்ட முகத்தின் பாவத்தோடு ஹஸ்தமும் இணையும் போது கருத்து முழுமையடைகின்றது.
மேலும் ஹஸ்தங்களின் கருத்துக்களை விளக்குவதற்கு வாச்சிக அபிநயம், ஆகார்ஜ அபிநயம், ஆங்கிக அபிநயம் என்பன உதவுகின்றன. உதாரணமாக, ஒரு நாட்டிய நாடகத்தில் கண்ணன் குழல் இசைக்கின்றான் என்ற பாட்டு வரும் சந்தர்ப்பத்தில் கண்ணன் வேடம் பூண்டு கையிலே மிருகசீஷ முத்திரை பிடிக்கும் போது பக்கவாத்திய இசையினால் குழல் இசைத்தாலும் கண்ணன் குழல் இசைக்கின்றான் என்ற பாட்டு மட்டும் ஒன்றிணையும் போது பார்வையாளருக்கு கருத்து தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதனைப் போலவே சிவபெருமான் வரும் காட்சியிலும் மயிலாடும் காட்சி என்பவற்றையும் குறிப்பிடலாம். எனவே ஹஸ்தம் மட்டுமன்றி இவற்றுடன் அபிநயங்களும் இணைந்து கருத்தை புலப்படுத்த எமக்கு உதவுகின்றது. தனியே ஹஸ்தங்களுடன் அல்லாமல் ஒப்பனையுடன் கூடிய செய்கையை காட்டும் போது நடனம் சிறப்பாக அமைந்து எல்லோருக்கும் விளங்குவதாகவும் இருக்கும். சமூக புராண கதைகளிலும் சரி, ஆன்மீகத்தை வெளிப்படுத்தும் கதைகளிலும் சரி, நிறுத்திய உருப்படிகளின் மூலம் அவற்றின் கதை அம்சங்கள் வெளிக்கொணரப்படுகின்றன. உதாரணமாக, பாண்டுரங்கம், கொடுகொட்டி போன்ற நடனங்களை ஆடி முப்புறங்களை சிவன் எரித்தமை மூலம் ஆணவம், கன்மம், மாயை என்பவற்றை அழித்து ஆன்மீகத்தை நிலைநிறுத்தியதன் மூலம் கருத்தை வெளிக்காட்டுவது ஹஸ்தங்களின் உபயோகமாகும். இதேபோல சரித்திரத்தை அடிப்படையாக கொண்ட இராமாயணம், மகாபாரதம் போன்றவற்றிலும் இத்தகைய ஹஸ்தங்களின் வெளிப்படும் தன்மை காணப்படுகின்றது. எனவே நான் எவ்வாறு ஹஸ்தங்கள் பரதநாட்டியத்தில் முக்கியம் பெறுகிறது என்பதை சுருக்கமாக வெளிநாட்டில் நடனம் பயிலும் மாணவர்களுக்காக அமைத்துள்ளேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பகுதியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.